வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நிறைய சகோதரிகள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொஞ்சம் நிறைய போடுங்க மேடம், அதுவும் வெரைட்டியாக இருக்கணும், சீக்கிரமாக செய்யணும், சத்தாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக இல்லாததா வாங்க, அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி. இது சின்ன பசங்கள்லேருந்து, அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே, எல்லா தரப்பு மக்களுக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய 2 சூப்பர் ஃபுட். ஒன்று முட்டை, இன்னொன்று முருங்கைக்கீரை. இது ரெண்டும் வச்சு தான் இன்றைக்கி முருங்கைக்கீரை முட்டை சாதம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சத்துக்களும் நிறைஞ்சது. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் இது வறுத்த வேர்க்கடலை. வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் கூட நம்ம இப்போ வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிதமான தீயில் வச்சு நல்ல மணம் அப்படியே வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இதை கொரகொரப்பாக அப்படியே திருன்னு இருக்கணும், இட்லி பொடி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இந்த பொடி போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல்கள்லாம் கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் வச்சுக்கிங்க, வடித்து எடுத்து வச்சுக்கிங்க. பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வெடித்து வரட்டும். இப்போ மிளகாயெல்லாம் நம்ம அதிலே போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் நான் இதில் மிளகாய் போடலை. வேணுங்கிறவங்க ஒரு 2 காஞ்ச மிளகாய் கூட கிள்ளி போட்டுக்குங்க. அடுத்தது 2 வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக நறுக்கிக்கங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்தோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மஞ்சள் அரைக்கிறதுனால இயற்கையான அந்த நிறத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 32 வகையான மசாலாஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. முருங்கைக்கீரை நல்ல இலசான கீரை, ஒரு 3 கைப்பிடி கீரை எடுத்திருக்கேன். உங்கள் கைப்பிடியால் ஒரு 3 கைப்பிடி எடுத்துக்குங்க. அதையும் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம், இளங்கீரையாக இருந்துச்சுன்னா சட்டுனே வதங்கி வந்துடும், வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் லேசாக தண்ணி அப்படி தெளித்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படி மூடி வைங்க. சில பேர் கீரையை மூடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லா கீரையும் மூட மாட்டேன். ஆனால் இந்த முருங்கைக்கீரையை மட்டும் ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சு எடுத்தோம்னா அது நல்லா வெந்திருக்கும். ஏன்னா கீரை கொஞ்சம் நல்லா வேகணும். குழந்தைங்களாம் சாப்பிடும்போது கீரை வெந்திருக்கணும். மற்ற கீரைகளை விட முருங்கைக்கீரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதுக்காகத்தான் இந்த ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கிறது. அதுக்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சிட்டு வந்துடுங்க. பொடிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ கீரை வெந்து வர்றதுக்குள்ளே நான் இன்றைக்கி 2 பேருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுனால 4 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கிறேன். அந்த மஞ்சக்கரு கலங்காமல் உடச்சி ஊற்றுறதே ஒரு ஆர்ட் இல்லையா? ஸோ இப்போ 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணுமோ உங்கள் விருப்பம், அது நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஒருத்தருக்கு 2 முட்டை அப்படிங்கிறது ஒரு நார்மலான கணக்கு. அதனால் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அந்த முட்டை இப்போ கீரை கொஞ்சம் நல்லா முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை உள்ளே சேர்த்து முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுட்டு இப்போ இதை அப்படியே ஒரு பொரியல் மாதிரி ஸ்க்ராம்பிள் மாதிரி அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கீரையோடு சேர்த்து நல்லா அப்படி என்ன சொல்கிறது, கொத்தி வரணும்ல, அந்த மாதிரி கொத்துக்கறி மாதிரி கொத்தி வரணும். அங்கங்கே கட்டியாக அப்படி நிற்கக்கூடாது. அப்போ தான் அந்த ரைஸ் போட்டு நம்ம பிரட்டும் போது அது ஈவனாக பிரண்டு வரும். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பொடியில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ நான் பொடிச்சது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஃப்ளேமை சின்னதில் வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை உள்ளே போடலாம். பச்சரிசி, புழுங்கலரிசி, பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி, ப்ரௌன் ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கங்க, அது உங்கள் விருப்பம். எந்த ரைஸில் போட்டாலும் இது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும்.
ஸோ ரைஸை போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நம்ம பொடிச்ச அந்த பொடியை சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துங்க. அந்த நெய் வாசமும் அது கூட சேர்ந்து இருக்கிறது நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மரில் ஒரு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக முருங்கைக்கீரை முட்டை சாதம் ரெடி. இதில் மிளகு, சீரகம், அந்த தனியா, அப்புறம் அந்த வேர்க்கடலை, அதுவும் ப்ரோட்டீன், முட்டை ப்ரோட்டீன், முருங்கைக்கீரையோட இருக்க சத்தை நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். இது கூட ஏதாவது வத்தலோ வடகமோ கொஞ்சம் இருந்தால் கூட போதும், சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளோதான். ஈஸியான டேஸ்டியான நீங்கள் கேட்ட மாதிரியே நல்ல சத்தான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம், நீங்கள் வீட்டில் லஞ்சுக்கும் சுட சுட செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க், நம்மளுடைய செந்தூர் மசாலாஸோட லிங்க்கு, ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.